கன்னி ராசியில் பிறந்தவரா நீங்கள்? இந்த சித்திரை மாதம் முன்னேற்றமா, மாற்றங்களா? பார்ப்போம். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயன் வணக்கம். 2026 சித்திரை மாதம் ஏப்ரல் 14 முதல் மே 14 வரை கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? சித்திரை மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றமும் கலந்த காலமாக இருக்கும். இந்த மாதம் வாழ்க்கையில் சில முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடும். 12ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று இருப்பதால் இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிலும் நிதானம் மிக அவசியம். இந்த மாதம் எடுக்கும் முடிவுகள் முக்கியமானவை, எனவே அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். வேலை தொழிலில் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு. வேலைப்பளு அதிகமாக இருக்கும், ஆனால் அது உங்கள் வளர்ச்சிக்கே உதவும். சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்புடன் செயல்படுவது நல்லது. நிதி நிலை பொறுத்தவரை வற்றிய பணப்பை நிறையும், நிதிநிலை மேம்படும். எனினும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் அமைதி நிலவும், உறவினர்களுடன் நல்ல உறவு இருக்கும். என்றாலும் 7ஆம் வீட்டில் இருக்கும் சனியால் சிறிய கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டு. ஆனால் துணையுடன் புரிதல் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொந்தரவு செய்த எதிரிகள் விலகுவார்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை நரம்பு மண்டலம் தொடர்பான சிறு பிரச்சினைகள் மற்றும் மறதி அல்லது சோர்வு ஏற்படலாம். ஜீரண பிரச்சினைகளும் வர வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியமான உணவு மிகவும் அவசியம். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஏப்ரல் 18, 19. பங்குனி மாத ராசி பலன்கள் பார்த்தீர்களா? அது உங்களுக்கு சரியாக இருந்ததா? இந்த மாத பலன் எப்படி இருக்கு? உங்கள் கருத்து முக்கியம். கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக துலா ராசியின் சித்திரை மாத பலன்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இங்கு கூறப்பட்டவை பொதுவான ஜோதிட விளக்கங்கள் மட்டுமே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறும். நன்றி.